அனைவருக்கும் வணக்கம். குருவடி சரணம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தோம்னா, மிதுன ராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம். இப்பொழுது சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு மார்ச் 29 பயிற்சி ஆகிறார். 9ஆம் இடத்தில் உங்களுடைய ராசிக்கு 8, 9 கூடிய சனி பகவான் தற்போது 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு போகிறாரு. இப்போ 10ஆம் இடத்துல போய் சனி இருக்கிறது, ஒரு பாவர் இருக்கிறது, ஒரு வகையில் நமக்கு நல்ல அமைப்பு தான். அதற்கு முன்னால் நம்ம என்னென்னு பார்த்தோம்னா, உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்துல இப்போ குரு விரயஸ்தானத்தில் இருக்கிறார். இப்போ அந்த தொழில் முடக்கம், பொருளாதார முடக்கம், வர வேண்டிய பணங்கள் வராமல் இருக்கிறது, இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் நிறைய இருக்குது. உங்களுக்கு படித்தவங்க வேலைக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, தொழிலில் முடக்கம், இந்த மாதிரி ஆபங்கள்லாம் நிறைய இருந்துகிட்ருக்கு. அதெல்லாம் இப்போ உங்களுக்கு ரிலீஃப் ஆக போகுது. அப்போ அவர் சனி பயிற்சியானோடனே குருவின் நட்சத்திரமான போராட்டாதியில் 4ஆம் பாகத்தில் அமர்வார். அப்போ குரு உங்களுக்கு 7, 10 கூடிய ராசிக்கு 7ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியான குருவின் நட்சத்திரத்தில் உட்காரும்போது திருமணத்திற்காக வெயிட் பண்ணி இருக்கிறவங்களுக்கு திருமண அமைப்புகள் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 10ஆம் அதிபதியாகவும் ராசி வரக்கூடிய அமைப்பில் தொழில் அமைப்புகளையும் நல்ல அமைப்பில் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வெளியூர் வெளிமாநிலம் போய் பண்ணுறதை விட, ஏன்னா 12ஆம் இடத்தை சனி தன்னோட 3ஆம் பார்வையை பார்க்குறதுனால வெளியூர் வெளிமாநிலம் போய் ஜீவனம் பண்ணுறதை விட நம்ம இருக்கிற இடத்துலையே பண்ணுற அமைப்புகள் நல்லது. ரெண்டாவது, சனி 10ஆம் இடத்துல இருக்கும்போது கடுமையாக உழைக்கணும். கடுமையாக நாம் உழைக்கும்போது கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்கள கண்டிப்பாக சனி கெடுக்க மாட்டார். அது ஒரு அமைப்பு. கஷ்டப்பட்டு அழுக்கு ஒட்டி வேர்வையோடு இருக்கக்கூடியவங்கள சனி கண்டிப்பாக எதுவும் செய்ய மாட்டார். கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு அவர் சனியை ரொம்ப பிடிக்கும். கெடுபலன்களை தரமாட்டார். இப்போ கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல நீச செவ்வாய் வேறு இருக்குது. அப்படின்ற போது வார்த்தை பிரயோகங்களை சரியாக பயன்படுத்தணும். அதில் சிக்கல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதற்கு அடுத்தபடி நம்ம பார்த்தோம்னா, அடுத்து ராகு உங்களோட ராசிக்கு 9ஆம் இடத்துல வேறு வர்றாரு. அதுக்கும் ஒரு சிக்கலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். பொதுவான மேலோட்டமாக நாம் பார்க்கும்போது சனி 10ஆம் இடத்துல போகிறார். முதல்ல பூரட்டாதி நட்சத்திரத்தில் வரும்போது திருமண அமைப்புகள், தொழில் அமைப்புகள் நல்லா கொடுப்பார். அதற்கு அடுத்தபடியாக அவரோட சுயசாரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வரும்போது அவரே பாகிஸ்தான் அதிபதி. அப்படின்றபோது உங்கள் தந்தை வழி அமைப்பில், பூர்வீக சொத்து அமைப்பில் வராத சொத்துக்களில் வரக்கூடிய அமைப்புகள், பிரச்சனைகள் இருந்து தீர்வு காணக்கூடிய அமைப்புகள் எல்லாம் கொடுக்கும். தந்தை ஒரு நிறுவனத்தில் இருக்காருன்னா ஒரு ஹையர் போஸ்டிங் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது. அடுத்து உங்களுக்கு புதன் ராசிநாதனும் 4ஆம் அதிபதியும் வரனால அம்மா வழி அமைப்புகளும் உங்களுக்கு நன்றாக இருக்கும். குரு இப்போ 12லேருந்து விரயத்தில் கொடுக்கக்கூடிய குரு அடுத்த ஜென்மத்தில் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக சிக்கல்களை கொடுப்பார். வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றிக்கிட்டே தான் இருப்பார். ஏன்னா அப்போ ராசி பாவத்துவம் அடையாமல் சுபத்துவமாக இருக்கும்போது சனி கொடுக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஜென்ம குருவாக இருந்து பொருளாதாரத்தில் சிக்கல்களை கொடுத்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தகுதியை சனி 10ஆம் பாவத்திலேருந்து உங்களுக்கு கொடுப்பார். இப்போ கோச்சாரம்ன்றது ஒரு 15% அதிகம் தான். 15லேருந்து ஒரு 20% தான் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதற்கப்புறம் நம்மளோட ஜனனகால தசாபுத்திகள், நம்மளோட ஜனனகால ஜாதகத்தில் என்ன அமைப்பு இப்போதைக்கு போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம கோச்சாரத்துலேருந்து அப்ளை பண்ணி பார்க்கணும். கோச்சாரத்தில் தசாநாதன் இப்போ எங்கே இருக்கார், புத்திநாதன் எப்படி இருக்கார் அப்படின்ற மாதிரி அமைப்புகளெல்லாம் நம்ம பார்க்கணும். உங்களோட ராசியில் சனி அதாவது ஜனனகால ஜாதகத்தில் இயல்பாக இருக்கிறாரா அல்லது வக்ரமாக இருக்கிறாரான்றதையெல்லாம் நம்ம பார்க்கணும். அவர் வக்ரமாக இருந்தார்னா வக்ரம் அடையும் காலங்களில் நல்ல பலன்களை கொடுப்பார். இயல்பாக இருந்தார்னா இயல்பாக இருக்கக்கூடிய காலங்களில் நல்ல பலன்களை கொடுப்பார். அதுபோக உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் மிதுனத்தில் மீனத்தில் எந்த கிரகம் இருக்குன்றதையும் நம்ம பார்க்கணும். அங்கே குருவோ சுக்கிரனோ இருந்தாருன்னா உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதிரி தான். தொழில் அமைப்புகளும் பொருளாதார அமைப்புகளையும் நல்ல அமைப்பில் கொடுப்பார். ஒருவேளை அங்கே ராகு
இல்லை ஜனன காலத்துலேயும் இங்கே சனி இருந்து அதன் மேலே சனி போகிறார், அப்படியே ராகு மேலே சனி போகிறார் அப்படின்னா அந்த இணையக்கூடிய டிகிரி வைஸ் அந்த +3 டிகிரி -3 டிகிரி அப்படின்ற அமைப்பில் போகும்போது அந்த காலகட்டங்களில் கவனமாக இருக்கணும். இப்போ நம்மளோட ஜனனகால ராகுவின் மீது கோச்சார சனி இன்றைக்கி மீனத்தில் 10ஆம் பாவகத்தில் வர்றார் அப்படின்னா கருப்பசாமி வழிபாடு, உக்கிர தேவதைகள் வழிபாடுகளை நம்ம செய்கிறது வந்து நல்ல பலன்களை கொடுக்கும். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர் ஒற்றுமை.